ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். மாதம் நான் சேல்ரி வாங்குறப்போ வாங்குவேன். இதில் நான் 200 தான் கொடுத்தேன். ஆனால் 400 ஆச்சாமா. எங்கள் வீட்டுக்கார் 200 போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னோடய பட்ஜெட் 200 தான். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அதுவே பெரிய விஷயம். இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என் பொண்ணுங்களுக்காக இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ தான் சேமிக்கணுன்ற அக்கறையே வந்திருக்குது எனக்கு. எல்லாம் முருகன் கோயிலுக்கு போகிறேன். அவர் கொடுத்த ஒரு ஞானம்தான். பிள்ளைங்க பேரில் 2 பிள்ளைங்க பேர்லேயும் ஆளுக்கு 2000 போட்டுட்டேன். கண்டிப்பாக அக்கௌண்ட் புக்கு காமிக்கிறவங்ககிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரோட்டானா ஆசையாக இருக்குது. இத்தனோடு பிச்சு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சேராது சாப்பிட்டா. அதனால் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் சிக்கன் ரைஸ் வைப்பார், என் பையன் கொஞ்சம் வைப்பான். அதில் பாதி நான் சாப்பிட்டுக்குவேன். பிள்ளைங்களுக்கு பிச்சு போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடு இது தான். இன்றைக்கி என்ன சொல்கிறது, நான் வாழ்கிற வாழ்க்கையில் பாதி இல்லை, முக்கால்வாசி என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். எல்லா அம்மாங்களும் அப்படி தான் வாழ்வாங்க. முக்கால்வாசி என் பிள்ளைங்களுக்குன்னா கால்வாசி எங்கள் வீட்டுக்காருக்கு. எனக்குன்னு நான் வாழணும்னு நான் நினச்சதே கிடையாது. அந்த மாதிரி எல்லா தாய்களும் ஆசைப்படுற மாதிரி, எல்லா தாய்களும் நினைக்கிற மாதிரி, எல்லா பெண்களும் நினைக்கிற மாதிரி நானும் என் குடும்பத்தை சார்ந்தே இருக்கேன். அவங்களும் என்னையை சார்ந்தே இருக்காங்க. அவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக வாழவே முடியாது. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம தேவை. கண்டிப்பாக கல்யாணம் ஆனாலும் தேவை, படிக்கிற வயசுலேயும் தேவை, பிறந்தப்பையும் தேவை. எல்லா வயசுலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தாய் ரொம்ப 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 அவசியம். அதனால் என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.